தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பிரதமர் ஹிந்தியில பேசுறது புரிஞ்ச விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க, அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான், என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாத்தி, அது இந்தியில பிரதமர் பேசினதை மாத்தி அதை ஸ்டேஜில் ஒரு 4 பேர் பேசுறாங்க. அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்றது? அது பிரதமர் அங்க மட்டும் இல்ல, மேடையிலேயே சொல்றாங்க, பொதுக்கூட்டத்திலேயே பேசுறாங்க. அவருடைய கடமை என்ன? ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கா, அந்த வேலையை செய்யறங்கிறாங்க. அதனால இதை திருச்சி பேசுறவங்க நம்ம என்ன பதில் சொல்றது? மேடம், பிரகாஷ் ராஜோட உயிருக்கு ஒரு ஆபத்து வந்து சனாதன சக்தியை பண்ணிடுவாங்க, அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு புரியல. இவங்க எல்லாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்புளுங்கண்ணா. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு சிட்டிங் எம்பி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். பேசும்பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர், ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லைனா. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை, இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க, மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க, பல எல்லைக்கு கொண்டு போயிருக்காங்க. மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்கிறோம். மோடி அவர்களை எதிர்த்து பேசுறவங்களை பார்க்கிறோம். அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், அப்படித்தான் பார்க்கிறோம். முழு உரிமை, என்ன வேணாலும் பேசலாம். இதை பல பத்திரிகை இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில். அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசணும். இன்னைக்கு இந்த சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதனம் என்பதையே திருச்சி பேசுறாங்க. ஆனால் இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை, மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை, மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை. நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் 2 மணிக்கு அரெஸ்ட் பண்ண போறதில்லை, 3 மணிக்கு தூக்கி ஜெயிலில் வைக்கிறதில்ல, ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்கள் போட போறது கிடையாது. அதெல்லாம் எங்கள் ஆட்சியில் யாரு மேலேயும் நாங்கள் போட மாட்டோம். அதனால 2 மணிக்கு 3 மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பற்றி பேசுவது தான் வேடிக்கையா இருக்கு. சரி, இப்போ குஜராத்ல ஓபிசி பிரிவுல சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க கூட எல்லாரும் வைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஓபிசி இதுல அவங்க ஆட்சி. இஸ்லாமியர்கள் ஓபிசி பிரிவுல பல இடத்துல இருக்காங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேன், ஃபுல்லா கேளுங்க, பல இடத்துல இருக்காங்க. தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது 3% இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா ரூல் என்னன்னாங்கன்னா, ஒரு இஸ்லாமியரை ஓபிசி பிரிவுல கொண்டு வர்றீங்கன்னா அந்த இஸ்லாமியர் சப் கம்யூனிட்டியை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதாவது இஸ்லாம் கம்யூனிட்டிக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவை, இஸ்லாம்ங்கிறது ஒரு இந்து மாதிரி ஒரு பேராக இருந்தாலும் கூட உள்ள உட்பிரிவு இருக்கு, அந்த உட்பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஓபிசிக்குள்ள இருப்பாங்க. இது காலங்காலமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை. இப்ப கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி, அதை எதிர்க்கிறோம். தெலங்கானால இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜனுக்காக கோட்டா கொடுக்கிறோம், எதிர்க்கிறோம். ஏன்னா ஓபிசி என்பது எல்லா ஹிந்து ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷன் இடம் கிடையாதுங்க, எல்லா முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடையாது, எல்லா கிறிஸ்டியன் ரிசர்வேஷன் கிடையாது. ஆனா முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில முஸ்லீமுக்கு ஓபிசியில டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணா அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்லயே சேலஞ்ச் பண்ணி தெலங்கானால வெறும் முஸ்லீமா ரிசர்வேஷன் கொடுத்த ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ள உட்பிரிவு எடுத்து அதுல எந்த பர்டிகுலர் உட்பிரிவு பேக்வர்டா இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணா அலோவ் பண்றேன்னு சொல்லி அலோவ் பண்ணிருக்காங்க. அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாங்க, நாங்கள் எதிர்ப்பது ரிலிஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன். ரிலிஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன் குஜராத்லயும் எல்லா முஸ்லீம் ஓபிசி கிடையாது, குஜராத்லயும் எல்லா கிறிஸ்டியன் ஓபிசி கிடையாது. அதே போல தமிழகத்தில், அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலங்கானால எல்லா முஸ்லீமும் ஓபிசி கிடையாது. கர்நாடகா ஸ்ட்ரக் டவுன் ஆனோடனே கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா எல்லா முஸ்லீமும் ஓபிசிங்கிறாங்க, அது இன்னைக்கு ஸ்ட்ரக் டவுன் ஆயிருக்கு. ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் நண்பர்கள்ட்ட சொல்வது, ரிலிஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன்,
நான் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்திற்காக எனக்கு ஓபிசி கொடுங்க, அது தவறு. முஸ்லீமுக்குள்ள இருக்கக்கூடிய உட்பிரிவுல பேக்வர்டா இருக்கக்கூடிய சில கிளாஸுக்கு ஓபிசி கொடுங்க, அது அலோடு. இதைத்தான் அனைத்து இடத்திலும் சொல்லுகின்றோமோ தவிர, கர்நாடகால அசெம்பிளி எலெக்ஷன் சமயத்துல பிஜேபி என்ன சொல்லுச்சுன்னா, முஸ்லீம்னு கொடுத்திருக்க ரிசர்வேஷன் நாங்க எதிர்க்கிறோம், அதை எஸ்சி எஸ்டிக்கு பிரிச்சு கொடுக்கிறோம், அதை ஓபிசி கம்யூனிட்டி லிங்காயத்தா இருக்கட்டும் கவுடாவா இருக்கட்டும் ஜாஸ்தி பண்றோம். இதே இஸ்லாம்ல ஒரு அரசு டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பண்ணி குறிப்பிட்ட சமுதாயம் இஸ்லாம் மதத்துக்குள்ள இவங்க ஓபிசியா கொண்டு வர வேண்டும் என்றால் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். குஜராத்திலும் அதான் நடந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஏற்பாடு செய்தார். நான் மாட்டை சாமியா பாக்குறவனா, நான் மாட்டை வச்சுதான் பிளப்பு நடத்துறேன், நான் மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளுன்னு. அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள போய் நீங்க சாப்பாடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது. அது உங்களுடைய உரிமை. நம்ம நாட்டுல உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க, நான் உங்க கையை பிடிச்சு சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை. நான் மாட்டை வச்சு வாங்க. இப்ப என் வீட்டுக்கு நீங்க விருந்தினரா வந்தா போன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? அண்ணா வீட்டுக்கு வர்றேன், அண்ணா எனக்கு இந்த சாப்பாடு இப்படி வறுத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம். எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம். முற்றுகைக்கு வர்றீங்களா, மத்தியானம் லஞ்சு கொடுக்கறோம், நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும். இதை மகாத்மா காந்தி அவர்கள் பீஃப பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, யங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க. மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத EVKS இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும். இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன், உணவு விஷயத்துல உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா என்னை நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அது உங்க உரிமை, நீங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க. நீங்க என்னைய மாட்டு இறைச்சியை சமைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் இது சர்வதிகாரத்தனம் இல்லையா? இதே பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு அண்ணே நீங்க மாட்டு இறைச்சி சாப்பிடாதீங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.